தானேஷ் அவர்களே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? ரொட்டி சொல்றேன். ரொட்டி சுடுறீங்களா? எப்படி சுடுறீங்க நீங்கள் ரொட்டியை? இங்கே வாங்க சரியா ரொட்டி எப்படி கையில் எடுத்துக்கணுமா? ஓகே, எடுத்துட்டு அதை இதில் போடணும். இதில் அதுலையா? ஓகே, முதல்ல அடுப்பை சூடு காட்டணும். அடுப்பா? எந்த அடுப்பை? அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கணும். எந்த அடுப்பை? இந்த இடுப்பை. இந்த இடுப்பையா அடுப்பையா? அடுப்பை. அடுப்பை சூடாக்கணும். ஆமாம். ஓகே, பற்ற வைக்கணும். பற்ற வைக்கணும். இடுப்பையா? இல்லை அடுப்பை. அடுப்பை. ஓகே, பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே ஜட்டியை வைக்கணும். சட்டியே வைக்கணும். சட்டி சட்டி. சட்டி. ஓகே, சட்டி வச்சுட்டோம். அதை சட்டியை வச்சு சூடு காட்டணும். எதை? சட்டியை. சட்டியை. ஓகே, சூடு காட்டினா அப்படி சூடாக போக வரும். சூடான போக வரும். ஆமாம், அது நார்மல். ஓகே, அது சூடானா போக வர்றது ஏடி. ஓகே, நியதி. இது என்னது இங்கே? அது சுட்ட ரொட்டி. இது சுடாத ரொட்டி. ஓகே, அப்போ அது அது போடுற ரொட்டி. அது சுட்ட சட்டி தானே? சுட்ட சட்டி. இது சுட்ட ரொட்டி, இது சுடாத ரொட்டி, இது சுட்ட அது சட்டி. சுட்ட சட்டி. ஓகே, இப்படி போட்டு ரொட்டியை போட்டு சுத்தணும். ஏன் சுத்துறீங்க? சும்மா டைம் பாஸுக்கு. ஓகே, உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னா சுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படி வேற வேலை வெட்டி இருந்தா இதை போட்டுட்டு நீங்க அங்கே போய் அப்படி வேலையை பண்ணி விஜய் பாட்டும் கேட்கலாம். விஜய பாட்டும் கேட்கலாம். Okay. அந்த வேலையை பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க வேலையை எடுத்து போயிட்டீங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரொட்டி சூடாகுது. ஓகே. எப்படி தெரியும் சூடாதுன்னு? இதான் புகை வருது. தெரியலையே. வேற இல்லையா? நல்லா பாருங்க. வருது. சுத்தமாக இருந்தால் தான் புகை கண்ணுக்கு தெரியணும். அங்கே எனக்கு தெரியுது. நல்லா தெரியுதுன்னா நல்லா. எவ்வளோ புகை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி லைட்டாக சூடாயிருக்கு. எப்படி தெரியும் லைட்டாக சூடாக இருக்குது? ஏன்னா சுடவே இல்லையே. ஓகே, அப்போ லைட்டாக தான் சூடாயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, எடுத்து இப்படி பார்க்க வேண்டியது. ஓகே, சூடானாலும் சூடாகலைன்ட்டு கீழே போட வேண்டியது. ஓகே. போட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரத்தை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் ரொட்டி முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டு. ரொட்டி முடியும் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் மேலே என்ன சத்தம் கேட்குது? அது லைட்டு. இது லைட்டு. இது அது இப்போ ஏன் ரொட்டியை புரட்டி போட்டீங்க? புரட்டி போட்டு அடுத்த சைடு சூடு வந்தோம். அப்போ ரெண்டு பக்கம் சூடாக்கணும். ஆமாம், ரெண்டு பக்கமும் போட்டால் தான் ஓகே, சூடாகும். சரி சரி. நீங்கள் வேற மாதிரி ஏதோ கேள்வி கேட்குறீங்கன்னு தோணுது. இல்லை இல்லை, ஆனால் அதுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லை. நான் ரொட்டியை பற்றி தான். நானும் ரொட்டியை பற்றி தான். ஒரு பரோட்டா பற்றியும் பேசுறீங்களோன்னு. இது பரோட்டா தானே? ரொட்டி இல்லை, பரோட்டா. பரோட்டாவா? ஆமாம், ரொட்டின்னு சொன்னீங்க முதல்ல. மாவில் செய்கிறது எல்லாமே ரொட்டி தான். ஓகே, அப்போ மாவில் செய்கிற எல்லாமே ரொட்டி தான். ஆமாம், துணியில் செய்கிறது எல்லாமே சட்டி. துணியில் செய்கிற எல்லாமே சட்டி. ரொட்டி எரியிற மாதிரி உனக்கு? எரி இல்லைங்க, சூடாகுது. எரிஞ்சு இப்போ பார்த்தீங்களா நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது அப்படியே எடுத்து இதில் போடுறேன். ஓகே, போட்டுட்டு இது ஒரு ரொட்டி பாக்கி இருக்கு. ஓகே, அதை திருப்பி இதில் போடுறேன். ஏன் அதில் போட்டீங்க? நான் சூடு காட்டுறேன். அதில் போடலாம் தானே? அதுவா? அது சட்டியா? எங்க அது? நல்லா பாருங்க, அது சட்டியா? அதுக்கு சரி. ஆமாம், இது கைப்பிடி எங்க? கைப்பிடி இங்கே இருக்குது. கலட்டி எனக்கு கையில் இருக்குது. அடிக்கிறியா? கையில் வச்சு என்ன பண்ணுற? கையில் வச்சு அதை அமைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. என்னத்தை? கைப்பிடிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா புகை வருது. எங்கே வருது? இங்கே வருது. இப்போ திடீர்னு இது கத்து. எங்க? சும்மா அதுக்கு வேலை வெட்டி இல்லை, கத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி லைட்டாக ஓகே சூடாகலை. திருப்பி பார்ப்போம். பார்த்தோம்னா ஓகே மாதிரி தெரியுது. இப்போ திருப்பி போட்டது. இந்த ரொட்டியை நீங்கள் சட்னி, சாம்பார், ரசம், மோர், தயிர், பால், சூப்பு எல்லாம் செய்யலாம். இதை வச்சு எல்லாத்துலேயும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிடலாம். சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சைடிஷே இல்லைனாலும் இது சும்மா சாப்பிடலாம். சைடிஷ் வாங்க காசே இல்லைனாலும் இது சும்மா சாப்பிடலாம். அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் தான் பரோட்டா. அது பேர் தான் பரோட்டா. ஓகே, நீங்கள் கையால் எடுக்கிறீங்க அந்த ஸ்பூனு கரண்டி வாங்க காசு இல்லைங்க. ஓகே, கரண்டி வாங்க காசு. இந்த சட்டிக்கு எங்கே வாங்கிங்க? இப்போ கடையில் தான். எந்த கடையில்? ஒருத்தன் வாங்கிட்டு இருந்தான், பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த கடையில்? அது ஏப்பா கேட்க கடையில். ஓகே, அப்புறம் உங்கள் இந்த 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 பற்ற வைக்கிறது வேலை செய்யலன்னு கேள்விப்பட்டமே, அது உங்களை பற்ற வச்சு காட்டுவா. இப்போ ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துக்கிட்டு இப்படி வைக்கிறோம். இங்கே வைக்கிறீங்க. ஓகே, ஆனால் இப்போ சட்டி சூடாக இருக்குது. ஓகே, அதை என்ன செய்ய போகிறீங்க? அடுப்பு ஓப்பன் பண்ணணும்.
ஓப்பனுங்க. தண்ணி எடுத்து தரத அடுப்பு ஓப்பன் பண்ணுறதுங்க. இங்கே அமுக்கி இங்கே திருப்பி அமுக்கி தான் ஓப்பன் பண்ணுமா? இல்லைங்க, நீங்கள் அமுக்கி இது கை எடுத்தீங்கன்னா தானே ஆஃப் ஆகிடும். அப்படியா? அப்போ அமுக்காம ஆஃப் ஆகாது. அமுக்கினா தாங்க ஒன்றாகும். இப்போ கடைசி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டன் அமுக்கி இந்த பட்டன் அமுக்கணும். ஓகே. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது இது ரிமோட் ஒன்று. இந்த சட்டியோட கைப்பிடி. சட்டியோட கைப்பிடி. ஆமாம், இது அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஸ்ப்ரிங் விழுந்து போதுங்க. தாங்க தாங்க. இல்லை இல்லை அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை உள்ள தள்ளணும். எதைங்க? மெதுவா இதை இல்லை இதையா? கைப்பிடியா உள்ள தள்ளிட்டு இப்படி தூக்கணும். ஓகேங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி கூல் பண்ணுறதெல்லாம் போக வரும். பரவாயில்லையா? அது பரவாயில்லைங்க. அலாம் அடிச்சா நான் அங்கே ஓப்பன் வாங்க. சரிங்க. ஓகேங்க. இன்னைக்கு நீங்கள் பரோட்டா சுடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க. நாளைக்கு வாங்க இன்னொருக்கா பரோட்டா சுடுறது எப்படின்னு சொல்லித்தாரு. உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஜே குமார் மற்றும் கேமராமேன் ஜெசிங்க. என்ன எடுத்துருங்க. அவரையும் ஒருக்கா பார்த்துருங்க. அழுகுறான். இதை பாருங்கள், போஸ்ட் கொடுக்கலாம் புறம்போக்கு.